அதிகாரத்தை கேள்வி கேட்க துடிக்கும் தமிழக மக்களே, இது வேல்ஸ் மீடியா தமிழ். நான் உங்கள் அம்மா கோபி. வணக்கம். திமுக காரங்க மேடைக்கு மேடை என்ன சொல்லுவாங்க, மண்ணின் பெருமை பேசணும் அப்படின்வாங்க. இது மண்ணின் உரிமைன்னுவாங்க, மாநில சுயாட்சின்னுவாங்க, ஒன்றிணைவோம் வாங்குவாங்க. இந்த மாதிரி அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி உணர்ச்சி தூண்டுற மாதிரியே இருக்கும். ஆனால் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் டக்கு ஞாபகத்து வருது. என்னன்னா, அவங்க பேசுறது பேசும்போது நல்லா வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி நல்லா பேசுவாங்க. ஆனால் டெல்லியிலிருந்து ஒரு சம்மனோ இல்லை ஒரு அழைப்போ வந்ததுன்னா உடனடியாக அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி போய் டக்குன்னு காலை விழுந்துருவாங்க. யோசனையே கிடையாது. ஃபஸ்ட்டு காலை விழுந்துட்டு தான் அப்புறம் பேசுறது. வெளியில் புலி மாதிரி வேஷம் போடுறது, டெல்லியிலிருந்து அழைப்பு வந்தவுடனே எலி மாதிரி போய் சரண்டர் ஆகிறது. இதுதான் இவர்களோட 50 வருஷ வரலாறு. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, அதிமுக அடிமைன்னு சொல்லுவாங்க. கச்சத்தீவை தாரவாரத்தில் ஆரம்பித்து 2G ஊழலில் காங்கிரஸ் கிட்ட மண்டியிட்டது வரை இந்த திமுகவோட அடிமை வரலாறை நம்ம ஒன்றா பார்க்கலாம். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி திமுக காரங்க எல்லாமே என்னன்னா, இந்த மீனவர் பிரச்சனை தான் தலையெழுத்துன்னு வச்சுங்களேன். உடனடியாக கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குரல் கொடுப்பாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக கடிதம் எழுதுவார் மத்திய அரசுக்கு, நீங்கள் கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வரலாற்றை சற்று திரும்பி பார்த்தா கச்சத்தீவை தாரை வார்த்தது இவங்க தான். கச்சத்தீவை 1974 தாரையை வார்த்துட்டு அங்கே போய் சொன்னது ஒன்று, இங்கே சொல்கிறது ஒன்றுன்ற கதையா இவங்க ஆடுற நாடகம் இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அது. அன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த கேவல் சிங் அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதியை சந்திக்கிறார். சந்தித்து இந்தமாரி நாங்கள் கச்சத்தீவை இலங்கை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா நீங்கள் எதை வேணால் கொடுங்க, எந்த தீவு வேணால் கொடுங்க, எங்கள் ஆட்சியை மட்டும் விட்டுருங்க, எங்களுக்கு அது மட்டும் போதும். கச்சத்தீவு மட்டும் போதுமா இல்லை வேறு ஏதாவது வேணுமா சொல்லுங்கள், அதையும் கொடுத்துட்றேன். எனக்கு தேவை என் ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சைலண்ட்டாக ஒப்புத்துக்கிட்டு. ஆனால் வெளில என்ன பண்ணாங்க, நாங்கள் கச்சத்தீவை கொடுக்க ஒப்புக்கொள்ள மாட்டோம், அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீசையை முறுக்கினேன். என்னன்னா சவுண்டு விட்டு என்னென்னா நாடகம் ஆடி. ஆனால் மக்கள் நம்பல்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். இன்றைக்கும் அந்த அந்த நாடகத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள், அதுதாங்க திமுகன்றது. ஏன்னா இன்றைக்கும் பாருங்கள், அந்த கச்சத்தீவை அவங்க தாராவாத்துறதே சொல்லாமல் மறைச்சி அழகாக கச்சத்தீவை மீட்க வேண்டும், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். ஏன் நீங்கள் கச்சத்தீவை தாராவாத்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை வீணாக்கினதே நீங்கள் தானே. உங்கள் ஆட்சியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி மத்திய அரசுகிட்ட மண்டிட்டு காலில் விழுந்து கச்சத்தீவை தூக்கி கொடுத்து உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கிறது யார்? கருணாநிதி தானே. அது ஒரு கணக்காலம் அப்படின்ற ரகமாக கச்சத்தீவை தூக்கி இவங்களே கொடுப்பாங்களாம். இவங்களே அதை மீட்கணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் அழுத்தம் கொடுப்பாங்களாம், கடிதம் எழுதுவாங்களாம். ஆனால் அப்போ 74 கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு குரல் கொடுத்த ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் அடல் பிஹாரி வாஜ்பாய். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழக உரிமைக்காக பிஜேபி என்றைக்காவது குரல் கொடுத்தது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டி முழங்குவாங்க. இப்போ வாஜ்பாய் பேசினார்ல, அதை பேச வேண்டியது தானே, அதை வெளியே சொல்ல வேண்டியது தானே. ஐயா நாங்கள் தாங்க ஐயா கச்சத்தீவை தர வார்த்தோம், அன்றைக்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாஜ்பாய் சொன்னார். எங்களால் தான் மீனவர்கள் வாழ்வாதாரம் பறி போயிடுச்சு, ஒப்புத்துக்க முடியுமா? அந்த தைரியம் இருக்கா? அடுத்தது காவிரி உரிமை. இவங்க எதை தான் விட்டு வச்சாங்க. இது பாருங்கள், 1970களின் தொடக்கம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, இவங்க பண்ண ஊழலில் ஒரு லிஸ்ட் எடுக்கிறார். திமுக தான் ஊழல் ஊற்றுக்கண்ணாச்சே, அப்பயே பயங்கரமாக ஊழல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆட்சியே கலைக்கக்கூடிய அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டு எடுத்து இது பண்ண உடனே ஐயோ ஆட்சி பறி போயிடுமோ அப்படின்னு இந்த கோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுறது, உடனடியாக டெல்லி போயிட்டு சரண்டர். யார்? திரு கருணாநிதி. அப்போ மத்திய அரசில் இந்த காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா எங்களுக்கு இந்த காவிரி பிரச்சனை கொஞ்சம் இதுவாக இருக்குது, காவிரி நீர்லாம் நீங்கள் உரிமை கோரக்கூடாது, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு. எடுத்துங்க, உங்களுக்கு இல்லாதா யார்கிட்ட கேட்குறீங்க? என்கிட்ட தான் கேட்குறீங்க, தாராளமாக எடுத்துங்க, எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நீங்கள் காவிரி நீர் எடுத்துங்க, வேறு எந்த நீர் வேணால் எடுத்துங்க, எங்களுக்கு ஆட்சி முக்கியம், அவ்வளோதான். நாங்கள் வேறு எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கல. காவிரி நீரில் எதை வேணால் நீங்கள் எடுத்துங்க. எப்படி பெரிய மனசு பண்ணி காவிரி நீரை தாரை வார்த்து விட்டு ஆட்சியை காப்பாற்றி கொண்டவர் தான் கருணாநிதி. அப்பாவி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை விட தனது நாற்காலி தான் முக்கியம் என்று செயல்பட்டவர் தான் கருணாநிதி, செயல்பட்டது தான் திமுக, அதுதான் அவர்களது மரபணு.
முதல்ல வந்து கச்சத்தீவை தாரை வார்த்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காலி பண்ணாங்களா? அடுத்தது காவிரி தண்ணியை தாரை வார்த்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் காலி பண்ணாங்க. எதுக்காக? சுயநலம், ஆட்சியை காப்பாற்றணும், டெல்லிகிட்ட சரண்டர், டெல்லியின் அடிமை. அது மட்டுமா, 2011 தேர்தல் காங்கிரஸ் தரப்புலேருந்து இவங்க கிட்ட வந்து கூடுதலாக சீட் கேட்குறாங்க. இவங்க வந்து மறுக்கிறாங்க. இம்மீடியட்டாக அங்கேருந்து என்ன பண்ணுது, சிபிஐ வருது. இப்போ சொல்கிறாங்களே இவங்க வந்து தேர்தல் ஆணையத்தோட பிஜேபி கூட்டணி வச்சிருக்கு, சிபிஐயோட கூட்டணி வச்சிருக்கு, இடியோட கூட்டணி வச்சிருக்குன்னு. அப்போ எப்படி வந்து சிபிஐ வந்தாங்க? அதை பற்றியே நீங்கள் பேச மாட்டீங்க. சிபிஐ வந்தாங்க அண்ணா அறிவாலயத்தில் தயாளு அம்மையார்கிட்ட வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து ஒரு அதிகாரிகள், செட் ஆஃப் அதிகாரிகள் வந்து விசாரணை பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளோரில் வந்து ரெய்ட் நடக்குது, ஒரு ஃப்ளோரில் சீட்டு பேரம் நடத்துகிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம்! இப்படி காங்கிரஸ் வந்து திமுகவை மிரட்டி 64 இடங்களை பெற்றுக்கொண்டது. இந்த 2G ஊழல் வழக்கு தொடர்பாக எங்கேருந்து கேஸ் போட்டுருவாங்கன்னு பயந்து காங்கிரஸ் காலில் விழுந்து 64 இடங்களை கொடுத்தார்கள். இது வந்து அடிமைத்தனம் இல்லையா? அப்ப திமுகவோட நிலைமை எப்படி திரும்ப இருந்தது? கட்டையை தூக்கிட்டு வந்து அநியாயத்துக்கு பயப்படுவிய, அது நீதானா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது. மிசா சட்டத்தில் கைதானது தான் வீர வரலாறுன்னு சொல்லிட்டு திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் வந்து பேசுவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அன்னைக்கு வந்து எங்கள் ஆட்சியை மட்டும் விட்டுருங்க, நீங்கள் என்ன வேணா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு டைரெக்டாக போய் இந்திரா காந்தி காலில் விழுந்தது தான் திமுகவின் உண்மையான வரலாறு. வெளியில் வந்து ஜனநாயகம் அப்படின்னு பேசுறது, கருத்து சுதந்திரம் அப்படின்னு பேசுறது, ஆனால் டெல்லிக்கு போய் சாஷ்டாங்கமாக விழுந்து ஐயா எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு வந்து எங்கள் நலம் தான் முக்கியம், எங்கள் ஆட்சி தான் முக்கியம் சொல்லிட்டு அடிபணிஞ்சிடுறது. அப்படியே சுத்தமாக அப்படியே குனிஞ்சு, அதாவது என்னென்னா அந்த முதுகெலும்பு வந்து 90 டிகிரி சாயிற அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட். கத்தி எடுக்காத தம்பி கை நடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதையாக இன்னமும் இவங்க கை டெல்லியை பார்த்து நடுங்கிட்டு தான் இருக்குது. திமுக காரங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களை பார்த்து ஊழல்வாதின்னுவாங்க. ஆனால் இவங்க கூட்டணி வச்சுருக்காங்களே காங்கிரஸ், அந்த மாதிரி வந்து ஒரு ஊழல் பெருச்சாலியை வந்து யாரும் பார்த்துக்க முடியாதுங்க. திமுகவுக்கு ஈக்குவலாக, அதாவது அதனால தான் வந்து இப்போ 2 பேரும் கூட்டணி ஒன்றா இருக்காங்க. திமுக ஈக்குவலாக இல்லை ஒரு படி மேலே கூட ஊழல் பண்ணுறதுல காங்கிரஸ் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. ராணுவ வீரர்களுக்கு புல்லட் ப்ரூஃப் வாங்குவாங்கல்ல, அதில் ஊழல் பண்ணது காங்கிரஸ் கட்சி. நிலக்கரி கொள்முதலில் ஊழல் பண்ணது காங்கிரஸ் கட்சி. சேது சமுத்திர திட்டத்தில் வந்து ஊழல் பண்ணது காங்கிரஸ் திமுக கூட்டணி. அதாவது இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி சேது சமுத்திர திட்டம் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கும் பங்கு இருக்குது. திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து தான் வந்து இந்த ஊழல்லாம் பண்ணது. அது மட்டுமாங்க, இன்னும் சொன்னால் கேவலமாக இருக்கும், ராணுவ வீரர்களுக்கு சவர்பட்டி வாங்குவாங்கல்ல, அதில் கூட ஊழல் பண்ண கட்சிங்க காங்கிரஸ். இந்த மாதிரி ஒரு ஊழல்வாதியை கூட வைத்துக்கொண்டு எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது, நாங்கள் நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு திமுக காரங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கணுங்க. நீட் வேண்டாம், ஜிஎஸ்டியில் வந்து எங்களுக்கு ஒழுங்கான பங்கு தரதில்லை இப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ முழங்குறீங்களே, இந்த நீட்டு ஜிஎஸ்டி இதெல்லாம் கொண்டு வந்தது எப்போ கொண்டு வந்தது? நீங்கள் வந்து மத்திய அரசில் அங்கம் வகிச்சப்போ தானே, காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது. இப்போ எதுக்கு அதுக்கு வேஷம் போடுறீங்க? அதே மாதிரி தமிழகத்தின் நாசகார திட்டங்களான ஹைட்ரோ கார்பனு, மீத்தேனு, இப்படி ஏதாவது கூடங்குளம் அணு உலை, இப்படி நீங்கள் எதை தானே எடுத்துங்களேன், தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத திட்டங்கள் எதனா இருக்கோ அது அத்தனைக்கும் வந்து மூல காரணம் வந்து திமுகவும் காங்கிரஸுமாக இருக்கும். மத்தியில் திமுகவும் அங்கம் வைக்கும் போது தானே இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. அப்போ ஏன் வந்து இதை எடுத்து நீங்கள் குரல் கொடுக்கல? இந்தியை திணித்து தமிழை வந்து அழிக்க துடித்தவர்கள் காங்கிரஸ்காரர்களா இல்லையா? அது நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க பார்ப்போம். தமிழை வந்து அடகு வச்சுட்டு மத்திய அரசுக்கு துணை போனது தான் உங்கள் சுயாட்சியின் சாதனையா? தேசிய பாதுகாப்பு சட்டமான எண்ணெயை கொண்டு வந்தப்போ கூட வந்து கையெழுத்து போட்டு அதை வந்து இப்போ எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகம் மாறுறீங்க. வில்லனை கூட சேர்த்துக்கிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை அடிச்சுக்க வந்து ஆளே இல்லைங்க. ஏமாற்றத்தில் வந்து உங்கள் ஃபேமிலியே வந்து இந்த சினிமா பேக்ரவுண்டோட ஃபேமிலி தானே, அதனால் நடிக்கிறதுல மக்களை ஏமாத்துறதுல உங்களை அடிச்சிக்க, உங்கள் குடும்பத்தை அடிச்சிக்க, இந்த டேடி கழகத்தை அடிச்சிக்க, திருவாரூர் மு கருணாநிதி கழகத்தை அடித்துக்கொள்ள ஆளே கிடையாதுங்க. திமுக வந்து இன்னைக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக உருமாறி விட்டது. அமைச்சர்கள் முதல் மாவட்ட செயலாளர் வரை அனைவருமே ஒரு பணம் சம்பாதிக்கும் மெஷின் போலத்தான் செயல்படுகிறார்கள். அவுட் சோர்சிங் முறையில் வந்து கமிஷன் பார்க்கறது தான் வந்து திராவிட மாடலா? அரசு பணியில் காலி பணிகளுங்கிறது தான் நேரடி நிரப்பணும். ஆனால் இவங்க வந்து அவுட் சோர்சிங் மூலமாக விட்டுட்டு அந்த அவுட் சோர்சிங் எடுக்கிறவங்க கிட்ட வந்து கமிஷன் வாங்கிக்கிறது. இதுதான் திராவிட மாடல் அரசு. 2009 ஈழத்தமிழர்கள் வந்து கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள்.
இளம்பெண்கள், சிறுமிகள் என்று எத்தனையோ பேர் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து இருந்துவிட்டு மத்திய அமைச்சரவையில் வந்து முக்கிய இலாக்கா வேணும்னு சொல்லிட்டு போய் சோனியா காந்தி காலில் விழுந்தீங்களே, இதை விட தமிழினத்துக்கு செய்த துரோகம் ஏதாவது இருக்க முடியுமா? இதுதான் மண்ணின் உரிமையை காப்பாற்றுவதா? இந்தியா விரும்பிய போரைத்தான் நாங்கள் நடத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தபய ராஜபக்சே சொல்லலையா? அப்போ நீங்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருந்தீங்க. அப்போ நீங்களும் வந்து கூட்டு களவாணி தானே. இந்த மாதிரி உங்களுடைய அடிமை வரலாறுன்றது வந்து எழுதி கொண்டே போகலாம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தமிழுக்கு, தமிழ் இனத்துக்கு, தமிழ் நாட்டுக்கு நீங்கள் செய்த துரோகம் எதுக்காக செஞ்சீங்க? உங்கள் சுயநலத்துக்காக செஞ்சீங்க. இந்த துரோகம்ன்றது வந்து அடிமைத்தனமாக மாறியது. நீங்கள் வந்து ஒரு முறையும் மத்திய அரசில் வந்து காலில் விழுந்து தமிழ்நாட்டை வந்து சீரழித்தது மட்டும்தான் மிச்சம். இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்களாம் நல்லா வருவீங்கடா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. திமுகவோட வரலாறு அப்படின்றது தமிழ்நாட்டில் தமிழக மக்களின் உரிமைகளை பேரம் பேசி விற்ற வரலாறு. கச்சத்தீவு விவகாரமாகட்டும், காவிரி விவகாரமாகட்டும், இந்த 2G ஊழலில் சிக்கி அவர் தங்களை காப்பாற்றிக் கொள்வதாகட்டும், அத்தனையிலும் தங்கள் சுயநலத்தை மட்டுமே அவர்கள் முன்னிறுத்தினார்கள். தமிழக மக்களோட உரிமைகளை வெற்றவர்கள். தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாதவர்களுக்கு இங்கே என்ன வேலை? அவர்களுக்கு எதுக்கு மீண்டும் ஆட்சி? 2026 மக்கள் சொல்ல போற பஞ்ச் வசனம் என்ன தெரியுமா? உங்க அடிமை ஆட்சி போதும், நடையை கட்டுங்க, இப்படிதான் சொல்ல போறாங்க. டிவி டிபேட் முதல் டீ கடைகள் வரை இனிமேல் வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு மத்திய அரசுக்கு அடிமையாக இருந்தது, இப்போதும் இருக்கிறது என்பதை பற்றிய பேச்சுத்தான் இருக்க போகிறது. இனிமேலும் திமுகவிலிருந்து அதிமுகவை அடிமை கட்சி என்று சொல்வதற்கு எந்தவித முகாந்திரமுமோ எந்தவித திராணியமோ இல்லை. அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்க ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தா பூரா சுயநலமா இருக்கு. உங்கள் நலத்தை காப்பாற்றிக் கொள்ள, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் வந்து மத்திய அரசிடம் விழுந்து வணங்கி கும்பிட்டு காரியத்தை சாதித்து தமிழகத்தை வீணாக்கி வைத்திருக்கிறீர்கள். அது வந்து மத்தியில் யார் இருந்தாலும் சரி, அதாவது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, நாங்கள் அடிமைதான் என்பதில் திமுகவினர் தெள்ள தெளிவாக உள்ளார்கள். ஆனால் அவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக நாடகம் நடத்துகிறார்கள். அதாவது மத்திய அரசு நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நாடகத்தை மட்டுமே நடத்துகிறார்கள். அந்த நாடகத்துக்கு மக்கள் வரிப்பணத்தையே எடுத்து கோடியாக செலவு செய்து விளம்பரம் கொடுக்கிறார்கள். நேர்களே, திமுகவோட இந்த துரோகங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? திமுக மத்திய அரசுக்கு தொடர்ந்து அடிமையாக இருப்பதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். உண்மையை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.